நம்ம லைஃப்பில் யாராவது நம்மளை வந்து இன்சல்ட் பண்ணியிருப்பாங்க, நம்ம ஃபேஸ் பண்ணியிருப்போம். எதனால், என்ன ரீசன், ஃபஸ்ட்டு அதை பார்க்கணும். முதல்ல என்னென்னா, நம்மளோட லைஃப் ஸ்டைலை பார்த்து, இல்லையா நம்ம லைஃப் ஸ்டைல் இல்லையா நம்மளோட ஒர்க்கை பார்த்து கூட அவங்க பொறாமப்படலாம் இல்லைங்களா. இது நம்மளை வந்து டீக்ரேட் பண்ணணும் அப்படின்றது கூட அவங்க என்ன பண்ணுவாங்க, இன்சல்ட் பண்ணுவாங்க. நம்மளை மட்டன் தட்டணும், இவன் ஏன் மேலே வரா அப்படி சொல்லிட்டு, இவங்க ஏன் மேலே வராங்க அப்படி சொல்லிட்டு கூட அவங்க மட்டன் தட்டணுன்றதுக்காக, டீக்ரேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக கூட அவங்க இன்சல்ட் பண்ணலாம். If they are not having maturity also, they may insult. So first we have to think that what is the reason behind it. First அதை பார்க்கணும், என்ன ரீசன். Then only we should give this thing, என்ன கொடுக்கணும், என்ன பதிலடி கொடுக்கணும் அப்படின்றது நெக்ஸ்ட் தான் நம்ம யோசிக்கணும். திங்க் அண்ட் கிவ் ரெஸ்பான்ஸ் அப்படின்றாங்க மூணாவதா. சரிங்களா, we should think then should give response. இப்போ இந்த மாதிரி இன்சல்ட் பண்ணுறவங்க என்னன்னா, அவங்களுக்குள்ளேயே வந்து இன்செக்யூரிட்டி இருக்கும், பாதுகாப்பின்மை இருக்கும். அவங்களுக்குள்ளே இருக்கிற குறைய வந்து வெளியே தெரியாமல் இருக்கிறதுக்கு தன்னம்பிக்கையோடு அவங்க பேசுகிற மாதிரி இருப்பாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இன்சல்ட் பண்ணும்போது அது அவங்களுக்கு தெரியாது எப்படி இன்சல்ட் பண்ணுவாங்க. இப்போ இன்சல்ட் பண்ணுறாங்க அப்படின்னாவே என்னென்னா, ஃபஸ்ட்டு இப்போ நம்ம வந்து சாதாரணமாக நம்ம பசங்களை வந்து ஒரு டிகிரி படிக்க வச்சுருப்போம் இல்லையா, நான் இன்ஜினியரிங் படிக்க வைக்கிறேன். சரிங்களா, இப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க, டக்குன்னு நானே வந்து 2 பேர் நாங்கள் சம்பாதிக்கிறோம், நாங்களே வந்து எங்கள் 2 பசங்க வந்து டிகிரி தான் படிக்க வச்சோம், நீ வந்து ஒத்தி சம்பாதிக்கிற, நீ வந்து இன்ஜினியரிங் படிக்க வைக்கிற, இப்படி அப்படி ஒரு இன்சல்ட் பண்ண. அவங்க என்ன நினைக்கிறாங்க, அட்வைஸ் பண்ணுற மாதிரி தான் நினைக்கிறாங்க. தட் இஸ் நாட் த அட்வைஸ், தட் இஸ் தேர் கம்பேரிங். கம்பேர் பண்ணுறது வந்து நம்ம வந்து அட்வைஸ் நம்ம எடுத்துக்க முடியாது. அவங்க ஃபஸ்ட் என்ன சொன்னாங்க, நாங்கள் 2 பேர் சம்பாதிக்கிறோம், நாங்கள் வந்து ஆர்டினரி டிகிரி தான் படிக்க வச்சோம் எங்கள் பசங்களை, ஆனால் நீங்கள் வந்து என்ன பண்ணீங்க, ஒரே ஒருத்தர் சம்பாதிக்கிறீங்க, ஆனால் நீங்கள் இன்ஜினியரிங் படிக்க வரீங்க, விரலுக்கேற்ற வீக்காக இருக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது வந்து அட்வைஸ் கிடையாதுங்க, அது வந்து இன்சல்ட் பண்ணுறது, அவமானப்படுத்துறது தான் அது. சரிங்களா, அவங்க சொல்லுவாங்க அட்வைஸ் பண்ணுறேன்னு. நான் என்ன சொல்கிறேன், உங்களோட அட்வைஸ் நான் கேட்கவே இல்லையே. அட்வைஸ் கேட்டால் தான் நீங்கள் அட்வைஸ் பண்ணோம். அட்வைஸ் பண்ணினாவது எங்களையும் அவமானப்படுத்தி நீங்களும் அவமானம் தான் பண்ணுறீங்க. இப்போ நான் வந்து அதை இன்சல்ட்டாக எடுத்துக்காமல் இருந்தால், அது நான் எடுத்துக்கிட்டால் என்ன ஆகும்னா, அது உங்களுக்கு பவர் வந்த மாதிரி ஆகிடும். அதெல்லாம் இன்சல்ட்டாக எடுத்துக்கல, நான் ஒதுங்கி போயிடுவேன், அவ்வளோதான். நான் அதை கண்டுக்காமல் என்ன பண்ணுவேன், ஒதுங்கி போயிட்டேன். நான் வந்து அதை எடுத்துக்கிற மாதிரி இல்லை. சரிங்களா, அந்த அட்வைஸ் வேறு எடுத்துட்டு அப்படியே போயிடுவேன். ஆனால் அது அட்வைஸ் கிடையாது, அது வந்து இன்சல்ட்டு தான். சரிங்களா, நெக்ஸ்ட்டு பாருங்களேன், இப்போ சப்போஸ் இப்போ நம்ம சொந்தக்காரங்க இருக்காங்க, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, இல்லை வந்து ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க இருப்பாங்க, என்ன பண்ண ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதாவது சொல்கிறாங்க நம்மளை, டக்கு நம்ம என்ன பண்ணோம், அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு கோவப்பட்டுட்டு வார்த்தைகளை விட்டுட்டு இருந்தோம்னா அது வேஸ்ட்டு. அப்படி பண்ண என்ன ஆகும்னா, அவங்க தான் வின் பண்ண மாதிரி ஆகிடுவாங்க, நம்ம தோற்ற மாதிரி ஆகிடுவோம். அதனால் என்ன பண்ணணும், அமைதியாக அந்த இடத்த விட்டு போயிடணும் நம்ம. சரிங்களா, அது இன்சல்ட் பண்ண தெரியும் நம்மளுக்கு, நம்ம என்ன பண்ணால் அவங்கள வின் பண்ண விடக்கூடாது, அவங்கள நம்ம தோற்ற மாதிரி ஆகக்கூடாது. சரிங்களா, அதை ஃபஸ்ட்டு பார்க்கணும். நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா, பப்ளிக்கில் சும்மா சாதாரணமாக ஒரு காரை வந்து ஒருத்தன் இடிச்சிட்டு இருப்பான். சரியா, பப்ளிக்கில் பார்க்கும்போது ஒரு பெரிய பிரச்சனை வரும், அதை வந்து பதில் பேசிகிட்டு இருந்தோன்னா என்ன ஆகணும், உங்களுக்கு அவமானப்படுத்திருப்பான் தான், எனக்கு அது புரியுது. ஆனால் என்ன பண்ணணும்னா, நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சி நீங்கள் போயிட்டே இருக்கணும். ஏன்னா நம்மளுடைய அந்த டிக்னிட்டி, நம்மளோட டீசன்சி போயிடும் அந்த இடத்துல நம்மளுக்கு. சரிங்களா, என்ன பண்ணோம், அவங்க பேசிகிட்டே இருக்கட்டும், அவங்க இன்சல்ட் பண்ணிட்டாங்க, அதை அப்படியே விட்டுட்டு நம்ம போயிடணும். நெக்ஸ்ட் நம்ம ஃப்ரெண்ட்ஸு, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருப்பாங்க, அவங்க நம்மளை அவமானப்படுத்துவாங்க, ஆனால் நம்ம இன்சல்ட் பண்ணுவாங்க. ஆனால் என்ன பண்ணோம்னா, ஒரு தடவை பண்ணும்போது ஆடிப்பான், அதுப்பா போப்பா சொல்லிட்டு போயிடலாம். நம்ம நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணோம், அந்த வார்த்தைகள்லாம் தயவுசெய்து யூஸ் பண்ணாத, அது எனக்கு ஹர்ட் ஆகுது. க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் நம்ம சொல்கிறோம், இந்த வார்த்தை ஏம்மா யூஸ் பண்ணுற, நீ யூஸ் பண்ணாத, அது எனக்கு ஹர்ட் ஆகுது, இனிமேல் அந்த வார்த்தைகளை நீ யூஸ் பண்ணாத அப்படின்னு நம்ம அட்வைஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான், அதை இன்சல்ட்டை நம்ம எடுத்துக்காமல் அட்வைஸ் பண்ணலாம். க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னா அப்படி பண்ணலாம் நம்ம. சரிங்களா, நெக்ஸ்ட் இப்போ நம்ம ஒர்க் பண்ணுற இடத்துல டெய்லி எப்பயுமே இன்சல்ட் பண்ணுவாங்க. அவங்க என்னன்னா, டீக்ரேட் பண்ணணும், இவ எப்படி மேலே வருவான்றதால் பண்ணிகிட்டே இருப்பாங்க அவங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, சரி ஓகே, சண்டை போடாமல் நம்ம டெய்லி ஃபேஸ் பண்ண போகிறவங்கள நம்ம, அதனால் நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு ஏற்ற மாதிரி காமாக கூலாக போயிடணும். இல்லையா, நைஸாக சிரிச்சுட்டு அந்த வார்த்தையை மாற்றிடணும். அந்த இடத்துல அந்த என்ன பேசிகிட்டு இருந்தாங்களோ அந்த இதை மாற்றிட்டு நம்ம போயிடணும். அவ்வளோதான், அதோடு அது க்ளோஸ் ஆகிடும். இல்லை என்ன பண்ணணும், டெய்லி நம்ம அவங்கள மீட் பண்ணணும், டெய்லி அவங்கள ஃபேஸ் பண்ணணும். நம்மளுக்கு ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்கும் அவங்கள ஃபேஸ் பண்ணணும். டெய்லி சண்டை போட்டுனே இருந்தா அவங்க என்ன பண்ண, இதான் சான்ஸு, டெய்லி சண்டை போடுறதால என்ன பண்ணுவாங்க, அவங்க நம்மளை இன்சல்ட் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம அட்வைஸ் பண்ணிட்டோ இல்லை பேசிட்டோ சிரிச்சிட்டோ நம்ம போயிடணும். சரிங்களா, நெக்ஸ்ட்டு பாருங்களேன், இப்போ ஒன்று எடுத்துக்கிற ஒருத்தர் இன்சல்ட் பண்ணியிருக்காங்க வச்சுக்கோங்களேன், நம்ம அதை வந்து அப்படியே கேரி ஓவர் பண்ணக்கூடாது.
சரி காமாக போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம். ஆனால் வீட்டுக்கு போய் என்ன பண்ணுவோம், அதையே நினச்சி திங்க் பண்ணிருப்போம். நம்ம இப்படி சொல்லியிருக்கலாமோ, இல்லை அப்படி சொல்லியிருக்கலாமா, இல்லை இப்படி பேசிகிட்டு இருக்கலாமா அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டே இருப்போம். ஃபுல் டே நம்மளுடைய மைண்டு, நம்மளுடைய மன அமைதி போயிடும், டென்ஷன் ஆகிடுவோம், ப்ரெஷர் ஏறும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், அவங்க பேசும்போது, அவங்க இன்சல்ட் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணுங்க, அப்பயே பேசிடுங்க. ஏதாவது ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிச்சிடுங்க அந்த நேரத்துக்கு. அப்பயே ஏதாவது ஒரு ஜோக்கோ, இல்லை தமாஷ் பண்ணுறதோ, இல்லை அவங்கள ப்ரேஸ் பண்ணிவிடுங்க. ஏதாவது ஒன்று பண்ணிவிட்டு அந்த இடத்த, அந்த இதையே மறக்கிற மாதிரி செஞ்சுட்டு நீங்கள் போயிட்டே இருங்க. அதை கேரி பண்ணிங்கன்னா ஃபுல் டே அதே திங்க் பண்ணிருப்போம், அந்த ப்ரெஷர்லேயே நம்ம இருப்போம். சரிங்களா? அதை விட்டுருங்க, அப்படியே விட்டுருங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ சப்போஸ் ஒருத்தர் இன்சல்ட் பண்ணுறாங்க, நம்ம தெரிஞ்சிடுச்சு இவங்க எப்பயுமே இன்சல்ட் பண்ணுவாங்க அப்படின்னு, டக்குன்னு வி ஷுட் அவாய்ட் தெம், ஸ்டே அவே ஃப்ரம் தெம். சரிங்களா? நம்ம என்ன பண்ணணும், அவங்க பக்கத்தில் உட்காந்தே இருக்கக்கூடாது, அவங்கள பார்த்துட்டே இருக்கக்கூடாது. இருக்காங்களா சார், நம்ம போயிடலாம், அவ்வளோதான். நெக்ஸ்ட் நம்ம வேலையை பார்த்து நம்ம போயிட்டே இருக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணுங்க, நம்ம போய் நின்று என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கிது. அப்பா இவங்களை இன்சல்ட் பண்ணலாம், இவங்க தான் ரெடியாக இருக்காங்களே வாங்கிறதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும், அந்த இடத்துல நம்ம வி ஷுட் அவே ஃப்ரம் தெம். அவ்வளோதான். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் சப்போஸ் உன்னுடைய ஃப்ரெண்டோ இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸோ இல்லையா ஒர்க் பண்ணுறவங்க யார் இருந்தாலும் பேசும்பொழுது ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க, நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசாதீங்கப்பா, இது எங்களுக்கு ஹர்ட் ஆகுது அப்படி சொல்லும்பொழுது மாறல வச்சுக்கோங்களேன். அத்தோடு என்ன பண்ணணும்பா, அந்த இடத்த விட்டு நம்ம போயிடணும், அமைதியாக போயிடணும். அவங்கள வின் பண்ண வைக்கக்கூடாது. எப்பயுமே நம்ம என்ன பண்ணுறோம் தெரியுமா, அப்படியே வெறி வரும், ஏன் நம்ம காமாக போனோம், இவன் ஏன் இப்படி நம்மள சொன்னா, நம்ம ஏன் காமாக போனோம் நம்ம நினைப்போம். ஆனால் அது தப்பு. நான் என்ன சொல்கிறேன்னா, பேசுகிறவங்க பேசட்டும், நம்ம என்ன பண்ணணும், அந்த இடத்துலேருந்து போயிடணும். இல்லையா ஏதாவது ஒன்று அவங்கள அமைதிப்படுத்துக்கு ப்ரைஸ் பண்ணிவிடும், அவங்க சந்தோஷமாயிடும். அப்பா இவங்களை நம்ம ப்ரைஸ் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுருவாங்க அந்த மேட்ரை. ஆனாலும் இன்சல்ட் பண்ணாமல் அவங்களும் போயிடுவாங்க, நம்மளும் போய் நம்ம ரிலாக்ஸாக இருக்கலாம். ஒரு ஆஃபீஸ்லையோ இல்லை ஒர்க் பண்ணுற இடத்துல, இல்லைன்னா ஃபேமிலியில் கூட நம்ம சும்மா டென்ஷன் பண்ணிகிட்டே இருந்து வச்சுக்கோங்க, பதில் பேசிகிட்டே இருந்தால் அது பெருசாக தான் ஆகும். அது அப்படியே என்ன பண்ணால் மன அமைதி நம்மளுக்கும் வேணும், அவங்களுக்கும் வேணும். நம்ம என்ன பண்ணலாம், அப்படியே விட்டுணும். ஐ ஹோப் த வீடியோ வாஸ் யூஸ்ஃபுல். தேங்க்யூ.